அள்ளி முட்டி சாராயம் அவளை பொறி நான் படிச்ச முனியாண்டி அழகான கோவில் கொண்டிருக்கும் ஆண்டவனை நான் அழைக்க ஜடாமுனி வாருமையா முனியாண்டி முனியப்பனுக்கு எங்க குலசாமி இங்கு மாசி ஒரு அமாவாசை பூஜை கட்டு உச்சியின் பொழுது உனக்கு பூசையிலே அந்த சுருட்டி வீரியத்தில் சூறையாடி வருகையிலே காலிலே செலவு கட்டி நாடி வராண்டா நடநடையா பாதையெல்லாம் வாராறு அழகத்துற நடநடையா பாதையெல்லாம் வாராறு அழகத்துற தள்ளி முட்டி சாராயும் அவள பொறி நான் படைத்தேன் ஐயா தள்ளி முட்டி சாராயும் அவள பொறி நான் படைத்தேன் மாசி ஒரு அமாவாசை பூசையிலே ஐயனே உன்னை கூப்பிட்டு நான் அழைக்க எந்த முகம் போனாலும் தங்க முகமா ஜொலிக்க வேணும் ஐயா கேட்டு வரங்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் அழைக்க கூட்டத்தோன வருவாய் என்று வரம் கொடுத்து வந்தவரே வருங்கால தேசவனே கச்ச வேட்டி கட்டி கால்மேக வண்ணம் சூட்டி ஐயா கச்ச வேட்டி கட்டி காலிலே சலங்க கட்டி உச்சி பொழுதிலே உனக்கு மாசி ஒரு அம்மாவா பூசையிலே உனக்கு பூசை நடக்குது ஐயா எத்தனை குற்றம் இருந்தாலும் குழந்தாக்க வந்தவரே காலார வம்சமெல்லாம் துதி பெற்ற பேரழகனே துன்பமும் இன்பமும் இருளும் பொருளும் வெற்றி தோல்வியும் உள்ளைத்தான் நம்பி உலகெல்லாம் ஆண்டவனே ஜடாமுனி கேட்டு ஜென்முனி பன்முனி சாமுனி எம்புமுனி மச்சமுனி செம்புமுனி அத்தனை முனிகளுக்கெல்லாம் அதிபதியாக ஜடாமுனி என்று அத்தனை தெய்வமெல்லாம் ஒன்று கூடி எள்ளி காட்டு முனி என்று முன்னடையாம் பெண்ணடையாம் வேற கேட்டாலே முதல்வான அண்ட சராசரி அகலமே நடக்க பரிசூரக்காரன் என்று சொல்லி ஒரு குடியரவா விச்சரவ கையிலேந்தி போற நல்ல பல்லழகா பொக்கரைச்சு நான் அழைக்க அகோர ரூபத்திலே ஆண்டவனை நான் அழைக்க ஆதரிக்க வாரமையா ஆண்டவனை உனை அழைக்க கூப்பிட்ட நேரமெல்லாம் குறைத்திருக்க வந்திடுவார் மனம் போல குணம் போல காக்க வந்த மகராசனை செங்குதர ஏறிக்கிட்டு சென்னாக வட்டமிட்டு 5 தர நாகம் கொண்டு 7 தர நாகம் கொண்டு எழுந்தோடி வருகையிலே கருணாக வடிவம் கொண்டு கட்டழக பேரழகும் பஞ்சிமத்த உனக்குத்தானம் ஆண்டவனே எப்படி வரா தெரியுமா அட்டமாடி பாட்டமாடி ஐயா நானே நானே தேவனையா முனையாண்டி குறை தீர்க்க வரா முனையாண்டி குறை தீர்க்க வரா கொடியருவா கையிலேந்தி அருவா பார்வையில்லை உருவா மேசக்கார மாறாண்டா அதிலே செலவு கட்டி விட்டு கட்டிக்கிட்டு சாமி
தாயும் ஆண்டவனே சலங்க கட்டி சாமி ஆண்டவா எம்பெருமானே தீபம் தீபமா ஆண்டவா ஆதரைக்கு வேணும் ஐயா கற்பூர தீபாரணை ஆண்டிவர சதுரோகக்காரி சுத்தமும் அடங்காதை எந்த குறை தீர்க்க வந்த காக்க வந்தவனே உலகால உமையவனே இந்த எள்ளு காட்டு மணி எப்படி வரா தெரியுமா எப்படி வரா தெரியுமா விபூதி சந்தானமோ தீர்க்க வந்தவரே ஆட்டமாடி பாட்டமாடி காலிலே சலங்க கட்டி வெள்ளி ஒரு குடியருவா அழகா ஆடி வந்த அழகான சாமியே மாசி ஒரு அமாவாசை பூஜையிலே கருணாக வடிவு கொண்டு அம்மா கருணாக வடிவு கொண்டு காராக போக முன்னே உலகால உமையவனே ஊரை காக்க போக முன்னே அம்மா வந்தால் மகராசி நவகண்ணி பாம்பாகன் அடி வந்தா எடுத்து பார்க்க வந்தா பாம்பாகன் அடி வந்தா
பார்க்க வந்தான். நாக வடிவம் கொண்டு மகேஸ்வரி உன்னே உருளே உருளே உருவாகி வந்தான். நாதனுடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பேர் வச்சதையா சொல்லு பாம்பே. நாதனுடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பேர் வைத்ததையா சொல்லு பாம்பே. சாமி சொல்லமா அப்ப என்னோட பெரியப்பா என்னோட பெரியப்பா உன்னுடைய முன்னடையான் சந்தோஷம் சாமி. இருக்கிறேன் காரணப்பா காரணப்பா. சந்தோஷம் சாமி. தெய்வத்துக்கும் காரணப்பா நாளை திசையிலும் கவல் காத்து ஓடி வருகையிலே வரனடா வரனடா. சாமி சந்தோஷமா ஆடி வார்த்தா. அப்போ திருச்சியிலே இருந்து ஒரே முக்கியதைக்கு அப்போ இருக்கிறாங்க எனக்கு முன்னடையான் இருக்கிறவன் எனக்கு தனி சிறையப்பா என்னை கொடுக்கணும். அப்படியே செஞ்சலாம் சாமி. சாமி கெட்டி அழகு பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம் சாமி, அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த கருத்தும் இல்லை சாமி, ஒரே முடிவு தான். அதே மாதிரி நான் காலங்காலமாக சாமி 15 வருஷமாக நான் சொல்லி வரேன். ஆமாம் சாமி. என்னோட குழந்தை எப்படி வரும், என்னோட ஆழம் எப்படி வளரும் ஆமாம் அப்படின்னு ஆமாம் சாமி. நான் ஏற்கனவே சொன்னது யாரும் நம்ப மாட்டேனாங்க. இன்னைக்கு பண்டி முடிச்சு வச்சு நம்புகிறாங்க. ஆமாம் சாமி. அதே மாதிரி இந்த
என்னோட ஆலயத்தில் சாமி நான் இருக்கிற இடத்துல சாமி இந்த இடம் மாளிகையாகும்பா. மாளிகை ஆகணும் தான் சாமி ஆசைப்படுறோம். மாளிகைன்னா கோபுரம் அடியில் சித்தர்கள் 18 பேர் இருப்பாங்க. சரி சாமி. இந்த மக்கள் வரத்துக்கு போகிறதுக்கு சரி சாமி. அடியில் கட்டி விட்டு சாமி மேலே இப்போ வந்து நாங்கள் இருக்கிற மாதிரி சாமி அந்த வழியை வந்து என்னென்ன வழி எப்படின்னு எங்கள் குழந்தைகிட்ட காட்டிவிட்டேன். சந்தோஷம் சாமி. எப்படி எப்படி கட்டணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. சந்தோஷம் சாமி. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சாமி 3000 ஆண்டுகளுக்கு முன்னத்தான் இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுப்பா. சரி சாமி. 3000 ஆண்டுகள். சரி சரி. அன்னைக்கு வந்து எங்களுக்கெல்லாம் பூ கிடையாது. சரி. அன்னைக்கெல்லாம் பூ கிடையாது. சாமி. அதுக்கு தான் இந்த 108 பூ மார்கழி மாதத்தில் வைக்கிறது. சரி சரி. ஆனால் இந்த வருஷம் இந்த குழந்தை அதை விட்டுருச்சு. சரி சாமி. அந்த 108 பூ கொடுத்தாங்க. விட்டுருச்சு. இந்த மாதிரி நமக்கு மறக்காத சரி சரி. அந்த 108 பூ போட்டுடணும். சரி சரி. அப்படி போட்ட வச்சு நான் எந்த மக்கள் வந்தாலும் இங்கே தானே இல்லை, எந்த ஆலயத்துக்கு போனாலும் எந்த மக்கள் எங்கே போனாலும் முன்ன இருக்கிற நான் காவக்காரன் என்னைக்கு அறிகுறி சொல்லிட்டு போய் அங்கே உள்ளே போந்தாதான் அது நடக்கும். என்னை மரியாதை போனாங்களா எதுவுமே நடக்காது. அதே மாதிரி நான் குருடை. எனக்கு என்னைக்கு என்னை கட்டி என்னை கண்ணு துறக்கிறாங்கள அன்னைக்கு எழுந்து நான் ஆடுவேன். என் ஆலை வளர்ந்த அன்னைக்கு நான் எந்திரிச்சு ஆடுவேன். அது எப்படி தெரியுமா? என்னோட குழந்தை வந்து அக்னி தீபம் போட்டு அந்த அக்னி தீபத்துக்குள்ள போய் உள்ள வெளியே வரும். அன்னைக்கு தான் என்னோட சுயரூபத்தை காட்டுவோம்பா. இது சத்தியம். சந்தோஷம் சந்தோஷம். இப்போ நீ யாரை அழைக்கிறேன்னா என்னோட குருவை வைக்கிற என்னோட அவருக்கு நான் காவ வைக்கிறது வில்லுக்காட்டு முனிப்பை. அப்பா இன்னொரு வேலையிலே நங்கு பூட்டழைக்கும் போது அப்போ 8,350 அதை காலம் வழி இருக்கிறியே அடக்கு பூட்டழைக்கிறம்பா என் வாடா வில்லுக்காட்டு முனியாண்டி. வாங்கிக்கிட்டு அப்பா இருக்கிறியே என்னோட கொண்டையப்பா அப்பா துள்ளி குதிச்சு விளையாடுது அடவாடா எங்களுக்காட்டு எம்மியப்பா அடமின்னு கால்வழி எத்தி வச்சு நடுங்குதடா எட்டி சிக்கீரும் அட புதி தோட கொள்ளோட முனியாண்டி அடக்கோட பல்லழகா உனக்கு போவோம் மரியா நீலே துடிக்கியா நெய்து கட்டுப்பா அட வராண்டா வராண்டா வெள்ளை குதிரை ஏறி வேட்டை நாய்களும் அடம் மீதிலே வராண்டா வராண்டா தப்புங்க எனக்கு தீபத்தை பத்துங்கப்பா. சரி.
அடனும் கூட கூப்பிடுறே முன்னுடைய என் குருவே உன்னோட பதமப்பா சனம் அடைஞ்சிட்டு நகீல முறுப்பா முன்னடைய பெரு கட்டுவதுமே உண்மைக்குள்ள வந்தவரே பூலோகம் காத்தவரே நம்பி சாமி வந்து வேலை குறைத்தி கூமையா முன்னடைய நேரத்திலே எனக்கு சாமி 11 அபிஷேகம் முடிச்ச எப்போ சாமி? நைட்டு 5:30 மணிக்கு பூசை முடிச்சு என்னை வழி அனுப்பிவிட்டேன். சந்தோஷம் சாமி. நான் வந்து சாமி எனக்கு பூசை நடக்கிற நேரத்துக்கு கரெக்டாக நான் வந்துடுவேன். என்னை கூப்பிட்டு அழைக்கணுங்கிறதே இல்லை. ஆமாம் சாமி. இப்போ வந்து இந்த சாமி ஆலயம் கட்டி சாமி எதிர்பார்க்காத சாமி என்னோட இடத்துக்கு சாமி 3 தபா சாமி இந்த குழந்தை வந்திருக்குது. சந்தோஷம் சாமி. நான் குடி இருக்கிறது அங்கே தான். சந்தோஷம் சாமி. நான் இருக்கிறது 350 கால வழி. சரி சாமி. ஆச்சா? சரி சாமி. எனக்கு ஒரு நாளைக்கு 5000 வாகனம் பூசை மட்டும் வாங்குது. 5000 வாகனம். 5000 வாகனம். எனக்கு வந்து தீபம் சுருட்டு வேணும். தீபம் சுருட்டு. சுருட்டு தான் எனக்கு 10 வருஷம் முன்னாடி கொண்டாந்து கும்பிடணும். யார் வந்தாலும் முன்னாடி என்னோட இடத்துல, சரி சாமி, இந்த இடத்துல சரி நான் படுத்துட்டு இருக்கிற இடத்துல சரி சாமி எனக்கு சுருட்டு வச்சு தான் கும்பிடணும். சந்தோஷம். சுருட்டு வச்சு கும்பிட்டு என் குழந்தைகள் யார் வந்தாலும் சாமி எனக்கு சுட்டு வச்சு சரி சாமி என்னை கும்பிட்டு வழிபாடு பண்ணணும். சரி சாமி வழிபாடு பண்ணனால் சரி சாமி அவங்க வீட்டில் எந்த தீய சக்தி எது இருந்தாலும் நான் நீக்கி கொடுத்து அவங்க குடும்பத்தை வாழ வைக்கிறேன். இது சத்தியம். சந்தோஷம் சாமி. வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் சுட்டு வாங்க. வெளியே ஒரு சாமி நிற்கிறோமா வந்து 1 மணி நேரமா அது பேயா பிசாச்சா இல்லைன்னா தெய்வ அதை நான் பார்த்துக்கிறேன். சரி சார் நான் பார்த்துக்கிறேன் சொல்லி முதல் என்ன வச்சுட்டியா? ஆமாம் சார். அடுத்தது என்னை வளர்த்தி ஆளாக்கி விட்டாங்கள்ல, அவங்க 2 பேர்த்தையும் கண்ணுக்கு கண்ணாக வச்சு விட்டாங்களே, அவங்கள நீ வந்து நான் மக்களுக்கு அப்புறம் நான் வாக்கு சொல்கிறேன். சரி சாமி. பெற்ற தாய் தந்தையும் ஒன்று கூடி ஒருவர் பூமியாக ஐபூதங்கள் அடைத்து ஆளமாட்டவனே, தாயாகி தந்தையாகி இருளாகி உருளாகி உருவாகி வந்த அம்மா, கருதுக்குள்ள இருந்து நான் என் தாயை கரடாக வந்தபோது பேர் சொல்ல வந்தேன் என் சாமி. என் தாயும் மாநில ஜன்மமாக அந்த தாய் தந்தை இணையாக சொத்து ஏதம்மா, மாதா பிதா குரு தெய்வம் என்று முதல்வான சக்தி என்று ஆண்டவனே மாண்டவனே மகராச ரூபமா அவதார வேகள் எல்லாம் அந்த பெற்றெடுத்த பாலகனும் பேர் சொல்ல வந்த போது ஊரை காக்க வந்தான உலக
பாதம் சரணம் சொல்லி பார்வதி பரமேஸ்வரனை அந்த பெற்ற தாய் தந்தையும் மாறாத தேசமெல்லாம் மகா சிவராத்திரி முன்னாட வேலை இங்கு அழகான ஜலகண்டபுரத்திலே முன்னடையிலே இந்த முன்னடையம் பொன்னடைய இந்த பேரை கேட்டபோது இந்த பெற்றெடுத்த தாயாரும் அந்த பரமனது மங்கையினை பார்வதி சக்தி என்று அப்பனாக சொல்லக்கூடிய இருளாகி ஒன்று கூடி ஒளி பெருக்கி செவி இன்று மந்தம் கேட்டு மகராச வந்தபோது இந்த அருளாகி வந்தபோது ஆண்டவனே உன நம்பி வந்தேன் நானே வந்து ஆனதுங்கு தாய் தந்தைக்கிணையது மானிட ஜன்மிடத்து மகராச உன்னை வேண்டேன வேண்டி இன்று வர கேட்க வந்தபோது ஐயனே வாருமையா. அடுத்தது 4வது. என்னோட பேரும் சட்டாமுனி. எனக்கு எதிரி வந்து யாருமே கிடையாது. நான் என்னைக்கு மட்டும்தான் வைக்கிறவங்கலாம் கொடுப்பேன். எனக்கு எதிரி யாரும் கிடையாது. நாங்கள் 2 பேரும் எங்களுக்குன்னு எதிரி எங்களுக்கு தான் உள்ள அடக்கம். நாங்கள் இது அந்த ரூமை யாரு போல அமைச்சுக்க தெரியுமா? என்னோட குழந்தை. அப்பா என்னோட குழந்தை அப்பா உங்களுக்கு சொல்லி வரே உங்களை கேளுப்பா என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை. அப்பா என்னோட குழந்தை அப்பா என்னோட குழந்தை அப்பா என்னோட மடிகி அப்பா கட்டி முடிச்ச வெட்டி அப்பா என் குழந்தையோட ரூம் அப்பா நான் அந்த ரூபத்திலே நங்காக்கி அப்பா வருகிறே அப்பா நீ எந்த ரூபத்திலே அப்பா சிலையே அமசாலும் என் குழந்தையோட ரூபத்திலே அப்பா நான் காசி கொடுப்பேனப்பா. அப்பா நான் 300 காலத்திலே நான் இறப்பு இல்லாதே அப்பா பிறப்பு இல்லாதே அப்பா நான் பிறந்தேன். அப்ப இந்த குழந்தையோட உருவத்திலே அப்பா பூமிக்கு உள்ளே இருந்து நான் மேலே அப்பா நான் ருசி கொடுக்கும் போது என்னோட சிலையை நிற்கிறதே. அப்ப இந்த குழந்தை உருவமாக அப்பாடிக்கு சொன்னாரு. சந்தேகம் இருந்தா அப்படி கேட்டு சொல்லுப்பா என் குழந்தை. அப்பா சிலை கட்டுறதுக்கு என் குழந்தை கொண்டாந்து உருவம் கொடுக்க சொன்னேன். அந்த சிலை அமைச்சு வடித்து கொடுத்த குழந்தை இந்த சிலை வந்து உன்னோட உருவத்தில் தான்ப்பா வரும் அப்படின்னு இந்த குழந்தைகிட்ட உத்தரவு கொடுத்ததுக்கு சந்தேகமா இல்லையானே நீ இப்பயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இது நான் மாற்றி சொல்ல மாட்டேன். அதே மாதிரி என்னோட மக்கள் யார் வந்தாலும் என்னோட இடத்துக்கு எத்தனையோ தெய்வங்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்கும் இருந்திருக்கும். இன்னைக்கு நான் இந்த இடத்துல வளர பிறந்தவை. என்னோட குழந்தைகள் இந்த இடத்துல வந்தா எல்லாம் அங்கேயும் சாப்பிட்டு அங்கேயும் அவங்களுக்கு தங்கறதுக்கு வழி எல்லாம் பண்ணி என் குழந்தைக்கு நான் உறுதிமொழி கொடுத்துட்டேன். இது ஒரு பூந்தோட்டமாக உருவாகும். இந்த இடத்துல எதிர்பார்க்காத இன்னும் 3 அம்சம் அமையும். இதை அமைச்சு கொடுக்குற மாதிரி என்னோட மக்கள் யாராக இருந்தாலும் டைம் வச்சு என்னை நம்பி இருந்தாங்களா நான் இதை முடிச்சு கொடுப்பேன். என்னை ஏமாற்ற நினைச்சாங்களா வளர மாதிரி வருவாங்க, கீழே இறங்கிடுவாங்க. எத்தனையோ நான் பூமிக்குள்ள இருந்தவன் இன்னைக்கு இந்த குழந்தையை தேடி
இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நாளை அனுப்பிச்சுனா முடியுமாப்பா? எஸ் சாமி. இந்த குழந்தை சாமி. ₹100 கை நீட்டி இவ்வளவு குழுன்னு கேட்காத நான் ஆலயத்தை கட்டுவேன். இன்னமும் அப்படித்தான் கொண்டு வந்து இருக்கிறேன். அடுத்தது 7 கன்னிகளை அவங்களை 7 பேர்த்தையும் சொல்லியால ஓம் சக்தி ஆதிபராசக்தி 5 2 7 பேரு கன்னிமார்களும் ஓம் என்ற பிரவேண உலகான சக்தி அம்மா உழவான சக்தி அம்மா 5 2 7 பேரு கண்ணின் சப்தமாதா அம்மையே சுடகாட்டு சீரையில்லே தாய் சூறையாடு வந்தபோது நாராரவர் பிரெட்டு அந்த ஈசனோட அவதார ஆட காடு மேடெல்லாம் சுத்தி வந்த சுந்தரி அம்மா 7 பேரு ஒருவராகிய தாய் வடிவழகு பேரழகு ஈசனோட அவதாரமாக இந்த 7 கண்கு பெண்களே ஒரு பெண்ணாக வடிவெடுத்து கை குழந்து வந்த போது நாராயணகங்கை என்று இந்த ஈசனோட விளையாட்டிய சாமி சப்தமாதா சங்கரனியாதா கூப்பிட்டு வந்தாயே தாயே குரல் கொடுக்க வந்தாயே கன்னிமார்களே என் தாயே கண்டான தேசத்திலே காணாத கங்கான கட்டி கண்டாகி சேலை கட்டி பொன்னழகி பூவழகி என் தாயே பொட்டுக்கு சொந்தக்காரி பூவை மதிச்சு பொண்ணு மதிச்சு என் தாயே அம்மா ஓடி வந்திடுவா. ஆறாவது நாக கண்ணி அழைச்சி விட்டுட்டு என் மக்கள் ஆருக்கு என்ன குறை இருக்குது வந்து வருஷம் நின்று அவங்க கையிலெல்லாம் கையிலும் தின்னூர் கொடுங்க. மகமாரி மனசு பச்ச மண்ணில்ல பொன்னாகும் அம்மா மகமாரி மனசு பச்ச மண்ணெல்லாம் பொன்னாகும் அம்மா அம்மா நாகமே குடகவிய நல் பாம்பு தாளாட்ட சேசமே குடகவிய சென்னாக வட்டமிட்டு பாம்பாக வடிவழகி பரமனோட ஈசன் கலத்தில் இருக்கும் என் தாயே பார்வதி தேவி அம்மா கரிநாக வடிவம் கொண்டு என் தாயி சென்னாக வட்டமிட்டு சேர்ந்து விளையாடி வர பொன்னாகி முருகாகி பாம்பாக உருண்டு வந்த என் தாயி படம் எடுத்து பார்க்குதம்மா அந்த நந்தவன தேவைக்குள்ளே நாகமாக ஆடி வந்தான் இந்த பூங்கவன தோப்புக்குள்ள புத்தாக வடிவெடுத்த என் குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீர் கொடுப்பா, எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும்.